ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட் சொல்ல போகிறேன்னா டாம் ஸ்டூப்பர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ரியல் இன்ஸ்பெக்டர் ஹண்ட் 1968 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து பிளே வித் இன் ஏ பிளே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிளே வித் இன் ஏ பிளே அப்படின்னா கதைக்குள்ளே கதை இருக்கிற மாதிரி. இது வந்து எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்ல வந்து ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பாரு. அதாவது கிங் ஹேம்லெட் வந்து இறந்த பிறகு அவர் வந்து பேயா மாறி ஹேம்லெட் கிட்ட சொல்ற மாதிரி ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு வந்து கதை அமைஞ்சிருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பிளே வித் இன் ஏ பிளே அப்படின்னு சொல்றாங்க. கதைக்குள்ளே இன்னொரு கதை வர மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்றது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜம்பர்ஸ் 1972 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து இதுக்காக செட்டிங் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஓப்பனிங் சீன்லே இந்த ஒர்க்கில் வந்து ஓப்பனிங் சீன்ல என்ன இருக்குன்னா, பிரிட்டிஷ் வந்து மூணில் போய் லேண்ட் ஆகுற மாதிரி, அதாவது அஸ்டானண்ட் வந்து மூணில் வந்து லேண்ட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். இது ஏன் இது மாதிரி காமிக் வச்சிருக்காரு அப்படின்னா, 1970 அப்பமே அமெரிக்கா வந்து ஆல்ரெடி வந்து மூணில் வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க. இன்னும் வந்து பிரிட்டிஷ் மூணில் வந்து லேண்ட் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்த காமிக்காக சொல்லியிருக்க கதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜம்பர்ஸ் 1972 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆர்கார்டியா 1993 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து இவர் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, வெர்ஜில் எக்லோகஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து எடுத்திருக்காரு. அதாவது வெர்ஜில் அப்படின்னா யாருன்னா ரோமன் போயட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோஸ்ட் ஆஃப் உடோஃபியா 2002 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுக்கு வந்து என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோனி அவார்டு. எதுக்காக அப்படின்னா பெஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2007 வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரோசரண்ட் அண்ட் கிளிட்டர்ஸ்டன் ஆர் டெட் 1966 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட டைட்டில் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்லேருந்து. தேங்க்ஸ் டு ஆல்.